உன்னோட அந்த திமிரு நாளையோட முடிஞ்சிரும். ஐயோ, பாருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க டெய்லி இப்படி வந்தா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். சத்தம் போடாதீரி, அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. கேக்கட்டும். கேக்கலன்னா நானே கூப்பிட்டு சொல்ல போறேன். இங்க பாரு, நான் சொல்லு கேள். வா, உள்ள வா. விடுங்கன்னு சொல்லல. நீங்க எப்பவுமே திருந்தவே மாட்டீங்களா? நானும் என் பையனும் பிச்சை எடுக்கிறத பாக்கணுமா உங்களுக்கு? இப்ப இங்க பெருசா என்ன நடந்துச்சு? காலைல இருந்து வேலை தானே செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஆமா, டயர்டானா குடிக்கணும், சந்தோஷம் வந்தா குடிக்கணும், வலிச்சாலும் குடிக்கணும், சும்மா இருந்தா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அப்பயும் குடிக்கணும். குடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சுல? அங்க தூங்கிட்டு இருக்க மனுஷன் அவர் ரவுடியா இருக்கட்டும் இல்ல சண்டைக்காரரா இருக்கட்டும், ஆனா அவர் காமிக்கிற பாசம் மாதிரி நீங்க காமிச்சது இல்ல. இந்த காட்டுல வந்து மாடு மாதிரி வேலை பார்த்தது யாருக்காக? ஓ, உனக்காகவா? ஆமா, எனக்காக தான் செய்யறாரு. இப்ப என்ன உனக்கு? எதிர்த்து பேசாதடி. என்னால முடியல. நீ எப்பவுமே இப்படிதான் இருக்க போற. இது ஒரு 50. 1 ஹேய். ஆமா, நீ எப்பவும் தாவணி தானே போட்டுட்டு இருப்ப. இன்னைக்கு எங்க அதை காணோம்? நீ ஏன் தாவணி போடல? இந்த வயசுல நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. தாவணி கட்டிக்கிட்டு அடக்கொழுக்கமா இருக்கணும். இப்படி இருக்கிறத ஆம்பளைங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது தோணும். இதனாலதான் நிறைய பிரச்சனை நடக்குது. உனக்கு தெரியுமா, என் சாரோட ஒரு பொண்ணு இருக்கா. 14 வயசு தான் ஆகுது. தாவணி போடாம அவ வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டா. இங்க பாரு, உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், அதுவும் ஃப்ரீயா. பொண்ணுங்களோட வாழ்க்கைங்கிறது கயிறு மேல நடக்கிற மாதிரி. கீழே விழுந்தா கதை முடிஞ்சது. ஜாக்கிரதையா இரு, புரிஞ்சுதா? பெருசா வந்துட்டோம் குரங்கு. ஓஹோ, ஐயோ, ஐயோ அண்ணா, என்னாச்சுண்ணா? என்னாச்சுண்ணா உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. அந்த பக்கம் உட்காரு. என்னாச்சுண்ணா? ஐயோ, ரத்தம் வருதுங்க. நல்லா அடிபட்டுருச்சு. பாருங்க, நிறைய ரத்தம் வருது. கடவுளே, எப்படி விழுந்தா? அது என்னன்னா பாட்டி, வாழ்க்கைன்றது கயிறுல நடக்கிற மாதிரி. கயிறா இருந்து போச்சுன்னா கீழே விழுந்துருவோம். அடியே, போய் ஷர்ட் எடுத்துட்டு வா. எதுக்குடா? இப்பே டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆட்டோட ஒண்ணுக்கு வச்சா சரியாயிடும். ரொம்ப சீக்கிரமாவே இது காஞ்சிரும், தெரியுமா உனக்கு? இருந்தாலும் இடுப்புல பயங்கர அடி. டேய், சத்யானனை காணோம். வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரியா? அவர் எந்திரிக்கவே லேட் ஆகும். யார், அண்ணனா? விடிய காலம் கோழி கூவறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ரெடி ஆயிடுவாரு. அப்ப கோழி எந்திரிச்சிருக்காது. டேய், சத்யா மேல விவசாயம் பண்றோம். அவன் படுத்து தூங்கினா உனக்கு என்ன வந்துச்சு? சத்யா தூங்கிட்டு உனக்கு என்னாச்சு? அடியே மேரி,
அண்ணனுக்கு கை ஒடிஞ்ச விஷயம் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சரியா? என்ன விஷயம்? அண்ணன் அப்படிதான் சொல்ல சொன்னாரு. அவர் மேல கொஞ்சம் சகதியானா கூட இந்த 3 பேருக்கு தாங்கவே முடியாதான். எப்படி சண்டை போட்டு திட்டினாலும் அவங்களுக்கு ரொம்ப அது பாசம் தான். உண்மைதான். இவர் லெட்டர் போட்டதுமே அந்த 3 பேரும் அப்படியே ஓடி வந்துட்டாங்களே. என்னது? யாரங்க? இது நான் தான் பாட்டி. ஆட, இது நம்ம தேவதாசு. ஏண்டா, உனக்கு இப்பதான் இங்க வரணும்னு தோணுச்சா? ஆமா பாட்டி, ரொம்ப பிஸியா இருந்தேன். ஓ ஆமா பாட்டி, நான் வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. சரி, அவன் யாரு பாட்டி? நீ உள்ள வந்து உட்காருடா, வா. அது இல்ல, ஜீப்புக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். யார் பாட்டி அவன்? மேல இருக்காங்க. வடக்கா? அப்படின்னு சொல்லலாம். நீங்க இருக்கியா? பாருங்களேன், இவ எப்படி வளர்ந்துட்டா. சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஏதோ நல்லா இருக்காங்க. அது பாட்டி, நாங்க இங்க ஹண்டிங்காக வந்தோம். நைட் ஆனதான் போக முடியும். நிறைய டைம் இருக்கு. பசி போகிறதுக்காக எங்களுக்கு ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ வளர்ந்தவனே, நான் பிரேக் போடாட்டி இந்நேரம் ஜீப்போ மேல வந்து ஏறி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மேல மோதி இருந்தா ஜீப்பு தவிடு பொடியா இருக்கும். இந்த ஆளு ரொம்ப மோசம் நினைக்கிறேன் பாட்டி. அப்படியெல்லாம் இல்ல. சரி, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அனி, நீங்க சும்மா நிக்காம போய் கிளாஸ் எடுத்துட்டு வா போ. குடு. டேய், நீ தண்ணி அடிச்சு போதையான காட்டுல நான் உன்னை போட்டு வந்துருவேன். அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் போதைய மாட்டேன்டா. அங்க பாரு வளர்ந்தவன. இந்த துப்பாக்கிய வச்சு சுட்டா மனுஷங்க கூட செத்து போயிருவாங்களாண்ணா? எதுக்கு? யாரையாவது கொலை பண்ண போறியா? அப்படி கேட்டீங்கன்னா ஆசையா தான் இருக்கு. இந்த துப்பாக்கி எனக்கு தருவியாண்ணா? சரி, நீ எடுத்துக்கோ. நீ இங்க நிக்கிறியா? என்ன வேணும்? சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? வேணும்னு கேட்டா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் அப்பாவும் உன் அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு? அதாவது நீ எனக்குன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்குமா சொல்லு. இங்க பாருங்க, வழி விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. நீ வேலை பண்ணிக்கோ. என்ன பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா? என்னதான் இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். தள்ளி போ. என்ன பண்ற நீ? விடு. என்ன விடு. என்னடி? பாட்டி, என்ன? எங்க ஓடுற? என்ன பிரச்சனை? பொம்பளைங்க மட்டும் இருக்கிற இடத்துல வந்து இப்படி பண்றது தப்பு இல்ல? என்ன சொல்ற? அங்க எங்க போற? இப்படி வாடா.
ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணு. இனி இந்த பக்கம் வரக்கூடாது. துப்பாக்கியை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன். கோழி முட்டை இருந்தா ஒரு 5 முட்டை எடுத்துட்டு வா. இல்லைன்னா பரவாயில்ல. இங்க பாரு, பொண்ணுங்க வாழ்க்கைங்கிறது கோழி முட்டை மாதிரி. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா கீழே விழுந்தா அது உடைஞ்சு போயிடும். புரிஞ்சுதா?